Good morning, children. இன்னைக்கு நம்ம நேற்று வரைக்கும் 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு டிரான்சாக்ஷனை அப்படின்னு. இன்னைக்கு நம்ம 6th எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க, கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 5000. ஓகேயா, இதில் ரெண்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னன்னு எழுதிக்கணும். தென் பாருங்க, அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு. இதில் என்னென்ன ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கேஷ் அக்கௌண்ட் இருக்கா, ரியல் அக்கௌண்ட் கேஷ் அப்படிங்கிறது. அடுத்தது பேங்க் அப்படிங்கிறப்ப பர்சனல் அக்கௌண்ட், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அது. ஓகே, அப்போ கேஷும் பேங்க் ரெண்டு இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் அது அப்படின்னு பார்க்குறப்ப பர்சனல் அக்கௌண்ட் தெரியும், கேஷ்னா ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் இல்லையா. அப்போ பேங்க் டெபாசிட்டட் இன்டு பேங்க், அப்போ பேங்க் வாங்கிக்க நம்ம கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ வாங்கிக்க ரிசீவர் யார்? பேங்க். ஸோ டெபிட் த ரிசீவர், பேங்க் வந்து ரிசீவர், அதனால் அதை எங்கே வைக்கணும்? டெபிட்டில் வைக்கணும். ஓகே சில்ட்ரன். தென் கேஷ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன அக்கௌண்ட் நம்மளுக்கு தெரியும்? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கு ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இல்லையா. இப்போ இந்த கேஷ் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கா, வெளியில் போயிருக்கா? பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண போகிறாங்க. அப்போ கேஷ் வந்து என்னது? கோஸ் அவுட் இல்லையா. ஸோ கிரெடிட் கோஸ் அவுட், அப்போ அதை கிரெடிட்டில் வைக்கணும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேயா, பாருங்கள் டிரான்சாக்ஷன் எப்படி எழுதுறது. ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், இந்த டேட்டை ஒட்டி அந்த காலமை ஒட்டி அங்கே வந்து என்ன பண்ணிக்கணும், டெபிட்டில் போட வேண்டிய அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக அதே லைனில் இந்த காலம் இங்கே இருக்கிற லைனை ஒட்டி டிஆர் டெட்டார் அப்படிங்கிறத போடணும். தென் டெபிட் காலமில் அந்த அமௌண்ட் போடணும் 5000. தென் கிரெடிட்டில் எழுதுகிறப்ப இங்கே முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுக்கணும் சரியா. கேப் விட்டுட்டு 2 அப்படிங்க போட்டு கேபிட்டல் லெட்டர் டி போட்டு ஓ போட்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட்டில் வர அக்கௌண்ட்டை எழுதி ரெண்டாவது லைனில் கிரெடிட் காலமில் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் போடணும். டெபிட்டும் கிரெடிட்டும் ஒரே அமௌண்ட் தான் இருக்கணும். ஓகேயா. தென் இப்போ நரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப சின்ன விளக்க குறிப்பு ஒன்று கொடுக்கணும். அதுதான் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். அந்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, அமௌண்ட் போடாமல் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க், வங்கியில் பணம் செலுத்தியது. கிளியர் சில்ட்ரன். முதல்ல நம்ம டிரான்சாக்ஷன் புரிஞ்சுக்கணும். டிரான்சாக்ஷனில் என்ன ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அது நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் கோல்டன் ரூல்ஸில் வர்றது அக்கௌண்ட்டில் 3 அக்கௌண்ட் இருக்குல்ல, பர்சனல், ரியல், நாமினல். இந்த 3 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் அது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குரிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமானு பார்த்துக்கணும். முதல்ல இதை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேயா, சம்மு போடப்பட உங்களுக்கு பார்த்த உடனே டிரான்சாக்ஷன் பார்த்த உடனே இது மாதிரி எழுதியெல்லாம் போடணுங்கிறது கிடையாது. பார்த்த உடனே உங்களுக்கு டெபிட் என்ன கிரெடிட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே சில்ட்ரன். இப்போ இது மாதிரி டெபிட் கிரெடிட் பார்த்துக்கிறீங்க. அப்போ டெபிட்டில் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டு எழுதுறது டெபிட், அடுத்த லைனில் எழுதுறது கிரெடிட். தென் அந்த பர்டிகுலர்ஸ்குள்ளே தான் எழுதணும், ப்ராக்கெட் போட்டு எழுதணும், விளக்க குறிப்பு. அது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்ட உடனே ஒரு லைனை விட்டுட்டு தான் நம்ம அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா? பாருங்க, எக்ஸாம்பிள் 7 பாருங்க. பெய்டு சேலரி பை செக். ஓகேயா, சேலரி வந்து செக்காக பே பண்ணியிருக்கான். இதில் வந்து கேஷாக கையிலேருந்து கொடுக்கல. அப்போ செக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவன் நம்ம செக்கை கொண்டு போய் எங்கே கொடுப்பாங்க? அவங்க பேங்க்கில் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ பணம் யார் கொடுப்பாங்க? பேங்க்கு தான் பணம் கொடுப்பாங்க. அப்போ இதில் ரெண்டு அக்கௌண்ட் நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷனில் என்ன எழுதிக்கணும்? நம்ம பெய்டு சேலரி பை செக் அப்படின்னு 3000 அப்படின்னு டிரான்சாக்ஷனில் எழுதிக்கிறீங்க. இப்போ இதில் ரெண்டு அக்கௌண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி அக்கௌண்ட். ஓகேயா, சேலரி அப்படிங்கிறது மாதம் மாதம் கொடுக்கக்கூடியது, திரும்ப திரும்ப நிகழக்கூடியது. அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? செலவு தானே. ஒரு நிறுவனத்திற்கு தொழிலாளர்களுக்கு சம்பளம் தராங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு வந்து அது எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஓகேயா. தென் செக் அப்படின்னு கொடுக்க கேஷுன்னு கொடுத்துருந்தா நம்ம கேஷுன்னு போட்டு ரியல் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். இப்போ செக் அப்படிங்கிறப்ப செக்கை வாங்கி போய் அப்படியே வச்சுக்க மாட்டாங்களே. அப்போ அவங்க பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு பணம் யார் தரப்போறா? பேங்க். அப்போ செக்குன்னு வந்துச்சுன்னா நீ அந்த இடத்துல பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சில்ட்ரன். சேலரி அக்கௌண்ட், தென் பேங்க் அக்கௌண்ட்.
சேலரி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் அது. தென் பேங்க் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இப்போ பெய்டு சேலரி அப்படின்னு இருக்கிறனால சேலரி கொடுத்துருக்காங்க, அதனால் அது எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? அதே சேலரி ரிசீவ்டு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது இன்கம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து என்ன போடணும்? அதை இன்கமில் காமிக்கணும். நாமினல் அக்கௌண்ட் வந்து ரெண்ட் பெய்டு, ரெண்ட் ரிசீவ்டு அப்படி இருக்கும். பெய்டுனா செலவு, ரிசீவ்டு அப்படின்னா வருமானம். சரியா? அப்போ அது கிரெடிட் இல்லை. ரெண்ட் அக்கௌண்ட்டே தான் ஒரு இதில் டெபிட்டில் போடுறாங்க, ஒன்றில் கிரெடிட் போடுறாங்க அப்படின்னு யோசனை பண்ணக்கூடாது. ரெண்ட் பெய்டு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், செலுத்தியிருக்கோம். ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா நம்ம ஒரு வீடை வாடகைக்கு விட்டுருக்காங்க, அங்கேருந்து ரெண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேயா? அப்போ அது வருமானம். கிளியரா சில்ட்ரன்? அது மாதிரி அதை பார்க்கணும், பெய்டா ரிசீவ்டானு. இங்கே வந்து சேலரி பெய்டுன்னு கொடுத்தனால அது எக்ஸ்பென்சஸ், அதை டெபிட்டில் வச்சுக்கிறோம். தென் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பர்சனல், அப்போ பேங்க்கு தான் பணம் கொடுக்க போகிறாங்க. ஸோ பேங்க் இஸ் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதனால் கிவர் அப்படிங்கிறனால கிரெடிட்டில் போட்டுக்கிறோம். ஓகே சில்ட்ரன், கிளியரா? இப்போ நம்ம டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். பாருங்கள், சேலரி அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ரெண்டு. இப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டார், ஃபஸ்ட்டு லைனில் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 3000. நெக்ஸ்ட் லைனில் இங்கே கேப் விட்டு டு பேங்க் அக்கௌண்ட் பாருங்க, கிரெடிட் சைல் காலமில் 3000 போடணும். இங்கே ஏன் பேங்க்குன்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக் அப்படிங்கிறத நீ எழுதணும். சேலரி பெய்ட் பை செக் அப்படின்னு எழுதணும். கேஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், பேங்க்குக்கு பதிலாக கேஷ் அப்படின்னு போட்டோம். ஏன்னா கேஷ் கோஸ் அவுட் இல்லையா, ரொக்கம் வெளியில் போகுது இல்லையா, அதனால் அதை கிரெடிட்டில் போடணும். நம்ம பேங்க்குக்கு பதிலாக கேஷ் அப்படின்னு காமிச்சிருக்கணும். அவ்வளோதான். இங்கே செக்குன்னு வந்ததுனால நம்ம பேங்க்குன்னு காமிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், கிளியரா? சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். கிளியரா? தென் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, சோல்ட் கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் 9000. ஓகேயா? சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்ஸ்னு வந்தால் தான், நான் ஆல்ரெடி பர்ச்சேஸுக்கு சொன்ன மாதிரியே தான் கூட்ஸ் அப்படின்னு வந்துச்சு, சோல்டு கூட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். பாட் கூட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பர்ச்சேஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். சோல்டு கூட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா சேல்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இதே சோல்டு ஃபர்னிச்சர் அப்படின்னா நீங்கள் ஃபர்னிச்சர்னு தான் போடணும், சேல்ஸ் போடக்கூடாது. ஓகே, கிளியரா சில்ட்ரன்? சோல்டு ஃபர்னிச்சர், சோல்டு மெஷினரி அப்படி அது மாதிரி சோல்டு பில்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் அசட்டை விற்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அசட்டோட பர்டிகுலர் அசட் அக்கௌண்ட்டு தான் போடணும். ஓகே, இங்கே கூட்ஸ்னு வந்திருக்கிறதுனால நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணணும்? சேல்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ். ஓகேயா? இப்போ சோல்டு கூட்ஸ் டு மகேஷ், மகேஷுக்கு விற்றுருக்காங்க. ஆன் கிரெடிட், கடனுக்கு விற்றுருக்காங்க. கேஷாக வாங்கிக்கல, கடனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் அப்புறமா தான் கொடுப்பார். இப்போ இதில் என்ன ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது? மகேஷ் அக்கௌண்ட் இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ரெண்டு. இப்போ மகேஷ் அப்படின்னு பேர் வந்திருக்கனால அது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். சேல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம முதலையே சொன்ன மாதிரி தான், இது கூட்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ், ஒரு பொருளை விற்பனை செஞ்சுருக்கனால அதுலேருந்து பணம் வரும் நம்மளுக்கு, அது வருமானம். அதனால் இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம், ரியல் அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் நாமினல் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கோம். ஓகேயா? இப்போ பாருங்கள், மகேஷ் அக்கௌண்ட் டெட்டா, மகேஷ் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட், சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ மகேஷ் கூட்ஸ் விற்கிறோம் ஒருத்தருக்கு, அப்போ அந்த பொருளை வாங்கிக்கிறவர் யார்? மகேஷ், ரிசீவர். ஓகேயா? மகேஷ் இஸ் த ரிசீவர், ஸோ டெபிட் த ரிசீவர். அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நாமினல் அக்கௌண்ட், அது சேல்ஸ், ஒரு பொருளை விற்பனை செய்யனாலும் நம்மளுக்கு இன்கம் வருமா இல்லை எக்ஸ்பென்ஸா? அது இன்கம். ஸோ ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ் கிரெடிட்டில் வரணும். ஸோ ரெவென்யூ ஏர்ன்டு தானே சேல்ஸ் பண்ணோம்னா அப்போ இன்கம் தானே இருக்கும், அதனால் அதை நம்ம கிரெடிட்டில் போடணும். ஓகே சில்ட்ரன், பாருங்க, மகேஷ் இப்போ நம்மளுக்கு ரெண்டு அக்கௌண்ட் என்ன? மகேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ மகேஷ் டெபிட்டில் வரணும், சேல்ஸ் கிரெடிட்டில் வரணும். அதே தான் பாருங்கள், மகேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 9000 டெபிட்டில் போடணும். இங்கே கேபிட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட்டில் 9000 காமிக்கணும். சோல்ட் கோஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட், இல்லைன்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம்.
யா கடன் விற்பனை அப்படின்னு போடலாம். இல்லை மகேஷருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது அப்படின்னு பொருளுங்க. சோல்ட் கோஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். ஓகே சில்ட்ரன், கிளியரா? நீங்கள் வந்து இது இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா, பர்ச்சேஸ் எப்பயுமே டெபிட்டில் தான் வரும், சேல்ஸ் எப்பயும் கிரெடிட்டில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் அப்படின்னு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருந்தாவே அது எப்பயும் டெபிட்டில் தான் வரும். ஓகேயா? பர்ச்சேஸ் அப்படி கூட்ஸாக வாங்கியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ்ன்னு டெபிட்டில் போடணும். இல்லை ஃபர்னிச்சராக வாங்கியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் டெபிட்டில் போடணும். பில்டிங் வாங்கியிருக்காங்கன்னா பில்டிங்கை டெபிட்டில் போடணும். அது மாதிரி பொருள் ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும், நீ டெபிட்டில் காமிக்கணும். அதே ஒரு பொருள் விற்றுருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ கூட்ஸாக விற்றுருக்காங்க அப்படின்னா சேல்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இல்லை ஃபர்னிச்சர், மெஷினரி, அந்த மாதிரி பில்டிங், அந்த மாதிரி அசட்டாக விற்றுருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் அசட் அது எப்போவுமே கிரெடிட்டில் தான் வரணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ்னா டெபிட்டு, சேல்ஸ்னா கிரெடிட்டில் வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன், கிளியரா? இது பாருங்க, இன்றைக்கி நம்ம 3 பார்த்துருக்கோம், 6, 7, 8. ஓகேயா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த ஃபார்முலா நல்ல கோல்டன் ரூல்ஸ் வந்து உனக்கு கிளியராக இருக்கணும். ஓகேயா? கோல்டன் ரூல்ஸ் மறக்கக்கூடாது. அது எப்பயுமே நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நம்ம இது மாதிரி டிரான்சாக்ஷன் நம்ம இது மாதிரிலாம் எழுதாமையே நம்மளால் போட முடியும். ஓகேயா? பாருங்க, பர்சனல் அக்கௌண்ட் debit the receiver, credit the giver. Real account debit what comes in, credit what goes out. Nominal account debit all expenses and losses, credit all incomes and gains. ஓகே சில்ட்ரன், இது திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் பார்த்த உடனே உங்களுக்கு அது எதில் என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். ரூல்ஸ் ஞாபகம் வரும், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.